ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் இல்லை, சொந்த காசு வந்து போட்டு வாங்கியிருக்கோம். அன்பாக்ஸ் பண்ணி இது என்ன மைக்கு, ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, வாங்கலாமா, ஒரு குயிக்கான அன்பாக்சிங் அண்ட் ஷார்ட்டான ரிவ்யூவில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பாக்சிங். ஸோ எப்படி இருக்கும், என்ன இருக்கும், எல்லாத்தையும் பற்றி பார்க்கணும். ஸோ எடுத்தோன்னே ஒரு யூசர் மேனுவல் இதில் வந்து செட்டப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க, ஸ்பாஞ்ச் ஷீட் மாதிரி. நம்ம மைக்கு, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மைக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு மைக்கில் தான் இதுக்கு மேலே வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து வரும். ஸோ அதை வந்து இந்த ஒரு மைக்கில் தான் வரும். இதை அப்படியே தள்ளி ஓரம் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு டைப் சி டூ, இந்த ஒரு நார்மல் கேபிள். இது வந்து மைக்கில் போயிடும். இது நம்ம கனெக்டர் இருக்கிறதுனால நமக்கு இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் பாப் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இந்த காற்று வந்து டப் டப், இந்த எப்படி சொல்கிறது, ஹம்மு, இந்த ஹெச்லாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி அந்த மாதிரி சவுண்ட்லாம் இதுலேருந்து வராது. அதே மாதிரி விண்டையும் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு மைக் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாப் ஃபில்டர், இதில் ஒரு ஸ்மைலியோட ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் அப்படி வர வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து டேபிளில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது மவுண்ட்டு. ஸோ இந்த டேபிளில் வந்து மவுண்ட் பண்ணி நம்ம அப்படியே அந்த ஆர்ம் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 மாடல் வந்து வரும், A6V, A60. A60யில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆர்ம் வந்து வரும். ஸோ அதுதான் கீழே இருக்குது, அதை எடுத்து காமிக்கிறேன். A6V பார்த்திங்கன்னா வெறும் மைக் ப்ளஸ் குட்டி ஸ்டாண்டு வந்து வரும். ஸோ இதையும் ஒரு மாஸ்டே இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆர்ம் வந்துருக்கு. சூப்பர். ஸோ இதில் வேறு எதுவுமே கிடையாது, இதையும் தூக்கி ஓரம் வச்சிடலாம். ஸோ இந்த ஒரு ஆர்ம் வந்து நம்ம வந்து டேபிளில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆர்மு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டப் பண்ணிட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டேரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறையா ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை மவுண்ட் பண்ணிட்டு செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ டேபிளில் வந்து மவுண்ட் பண்ணி மைக்கையும் கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தோடையும் பேர் பண்ணியாச்சு. ஈஸியான ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடில் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்கை ஃபஸ்ட்டு மைக்கோட ஒரு அவுட்லுக்கை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு இது பார்த்தீங்களா, இந்த ஒரு எலமெண்ட்டு, ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கீ ஃபீல் தான் இருக்குது. அவுட்டர் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாப் ஃபில்டர் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறப்பே பார்த்துருப்போம். ஸோ இது வந்து அந்த விண்டை வந்து நமக்கு வாயிலேருந்து போகிற காற்று, அந்த காற்றெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன RGB வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3 வேரியண்ட் கிட்ட வந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு மைல்டான ஒரு டிரான்சிஷனோட வந்து போகுது. ஸோ இதோட கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதுவாக என்ன ப்ளே ஆகுதோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆப் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ அட்ஜஸ்டிங் நாப் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து ஆடியோ டவுனும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்மியாகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா ஆடியோ அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு நாப் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கேட்குற ஆடியோ பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ தான். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலே கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து ஆடியோ வந்து பாஸ் ஆகும். ஆடியோ வந்து கேட்காது. அப்படி டேப் பண்ணோன்னா ஆடியோ வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரீமர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இடையில ஒரு கால் வருது, அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக டச் பண்ணி ஸ்டாப் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான். இப்போ வரைக்கும் ஒரு ஆடியோ வந்து கேட்டிருக்கேன். ஸோ அது பொறுத்தவரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ணி போடுறேன். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ராவான ஆடியோ. ஸோ டேரெக்டாக வந்து ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி, இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் பண்ண ஆடியோ. ஸோ ஆடியோ எப்படி இருக்குது, ப்ராசஸ் பண்ண ஆடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்காது. ஸோ கண்டென்ட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு மைக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3050 கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு இந்த மாதிரி மைக்லாம் எடுத்து போட்டாலே ப்ரொமோஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நினைப்போம்.
ஸோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ நானாக வாங்கினது தான். ஸோ இதுக்கு மேலே வர கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தான் உள்ள ஆடியோ தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த மைக்கோட இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு பண்டில் மாதிரி சேர்த்தே வாங்கியாச்சு. A60 இதோட மாடல் பார்த்திங்கன்னா ஃபிஃபைன் A6Vன்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்சில் வர ஸ்டாண்டு ட்ரைபாட் வச்சு இந்த மைக் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஆர்ம் இருக்கிறனால நமக்கு எந்த டேரெக்ஷனில் வேணாலும் நம்ம உட்காந்து பேசிக்கலாம். ஸோ அதுதான் ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த மைக்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ இன்னும் ஒரு இன்டெப்த்தான ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குது செப்பரேட் கண்டென்ட் கூட ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா என்னோட நேம் குணால், UX டிசைனராக வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு UX கிராஃபிக்ஸ் டிசைன்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்லாம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from குணால். பை.